சினிமாட்டோகிராஃபர் விஷ்ணு அவர்கள் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு உருவாக்கி இருக்கிற ஒரு கதை தான் இந்த லால் சலாம், which means welcoming the red, that is revolution of change towards அதே சிவப்பு குறிக்கிற ஒரு வயலன்ஸ். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே எழுதி இயக்கியிருக்கிற இந்த படத்துல ஓபன் பண்ணா விஷ்ணு விஷால் ஒரு மிகப்பெரிய மத கலவரத்துக்கு காரணமா கிரிக்கெட் உடையில இருக்காரு. அவரை போலீஸ் அரெஸ்டும் செய்யுது. பேரலி மொய்தீன் பாயோட குடும்பம், ஊரோட தேர் திருவிழா, பாலிடிக்ஸ்னு எல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ என்ன நடந்துச்சு, எப்படி தலைவர் எல்லாத்தையும் சுபம் போட்டு முடிச்சு வைக்கிறாருன்றதான் வந்துட்டு மீதி படங்க. டு பி வெரி ஆன சோஷியல் மீடியா டு கிரிட்டிக்ஸ் எல்லாம் கழுவி ஊத்துற அளவுக்கு படம் அவ்வளோ மோசமா இல்ல. தர்பார் அண்ணாத்தெல்லாம் கம்பேர் பண்ணா எவ்வளவோ தேவலாம். எஸ்பெஷலி ஃபேமிலி ஆடியன்ஸ், அதுலயும் கிராமத்துல இருந்து திருவிழா எல்லாம் விட்டுட்டு சிட்டிக்கு வந்தவங்க, கிராமத்துல திருவிழாவை கொண்டாடுறவங்க, அந்த கேட்டகரி ஆஃப் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆல்சோ சன் டிவி, KTVன்னு இந்த ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டேக்கெல்லாம் போடுறப்போ ஐ திங்க் இன்னுமே இந்த படம் பெட்டரா நமக்குமே ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்கு. பாசிட்டிவ்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நல்ல கதைகளோட ஒரு கலெக்ஷன் இது. அதை விட ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இன்டென்ஷன் மூவில வந்துட்டு இருக்கு. மதத்தை மனசுல வை, அதுக்கு மேல மனித நேயத்தை கும்பிடுற கடவுள் பேரும் அதோட வழிபடுற முறையும் தான் வேற தவிர எல்லாமே கடவுள் தான், எல்லா மனிதர்களும் இங்க சமம் தான், ஒற்றுமையை வந்துட்டு மூவி பேசியிருக்கு. ரொம்ப ரசிச்சு பார்த்தது மொய்தீன் பாய் அவர்களோட கதாபாத்திரம் தான். ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்னு போட்டிருந்தாலும் தேரை மட்டும் இல்லாம படம் ஃபுல்லா ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரா வந்து மொத்த படத்தையும் இழுத்து காப்பாத்திருக்காரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். படம் இப்போ வாட்சபிளா டீசெண்டா இருக்கிறதுக்கு அவரோட பிரசன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரணங்க. எஸ், அவர் இருக்கிறதுனால அவருக்கான சில காம்ப்ரமைசிங் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு தரப்பட்டிருக்கு. பட் இஃப் நாட் ஃபார் தலைவர் இன்னுமே இந்த படம் கூட கோருக்கு ஃபோக்கஸ்டா இருந்திருக்கும். ஸ்டில் எனக்கு அவரோட இந்த பரிமாணம் வந்துட்டு ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கா புதுசா வந்துட்டு இருந்துச்சு. கலங்கி அழுகிற ஒரு காட்சியிலையும் பையன் பேட் பிடிக்கிற போட்டோக்கு இமேஜின் பண்ணி பவுலிங் போடுற சீக்வன்ஸ்லையும் மொய்தீன் பாயவே வந்துட்டு அவர் மாறிட்டாரு. ஆல்சோ இந்த படத்தோட பாலிடிக்ஸை ஸ்ட்ராங்கா பேசவும் பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற ஒரு பவர் வந்துட்டு உதவி இருக்கு. விஷ்ணு விஷால், விக்ராந்த் ரெண்டு பேரும் அவ்வளோ சூப்பர்வா வந்துட்டு இருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் போத் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் லுக்கிங் நல்ல ஒரு சின்சியரான ஒரு எஃபர்ட்டை போட்டிருக்காங்க. நல்லாவே ஸ்க்ரீனை வந்துட்டு ரஜினி இருக்கும் போதே கொஞ்சம் ஸ்டீல் பண்ணி ஹோல்டும் பண்ணியிருக்காங்க. விஷ்ணு விஷால் இஸ் ஆல்ரெடி இன்ஃபார்ம் ஸ்டார். பட் விக்ராந்துக்கு பாண்டி நாட்டை தொடர்ந்து பயங்கரமான ஒரு இன்னிங் ஸ்டார்ட்டா இந்த படம் வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சது அவர் கேரி பண்ணியிருந்த விதம் பார்க்குறப்போ. இவங்களை தாண்டி தம்பி ராமையா மற்றும் செந்திலோட ரோல்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுவும் கோவில பார்த்துக்காரா வர செந்திலோட கதாபாத்திரம் யூஸ்வலி மற்ற படங்கள்லாம் இருந்துச்சுன்னா பக்தியை போதிக்கிற மாதிரி மட்டுமே தான் இருக்கும். ஆனால் இங்கே அதை அன்பை நோக்கின ஒரு ஏக்கமான அடிப்படை எதிர்பார்ப்பாக வந்துட்டு இருந்துச்சு. மனுஷன் வருஷம் ஃபுல்லாக வாழ்றதே அந்த 2 நாள் திருவிழாக்காக தான். ஸோ தட் பையன் பேரன் பேத்தி தான் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு, அதுவும் பேரன் தர கண்ணாடியை இது நம்ம சாமின்னு அவர் போட்டு விடுற இடம்லாம் சிறப்போ சிறப்பு. கிளாப் 3 நம்ம வந்து வரவேற்கலாம். இதே மாதிரி தம்பி ராமையாட்டும் மொய்தீன் பாயும் அவசரப்படாமல் ரெஸ்பான்சிபிளாக நிதானமாக யோசிக்கிற இடங்கள்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுங்க. திருவிழா நோக்கி இருந்த எமோஷன், தேரோட அந்த பாடல், படத்தை முடிச்ச விதம், சினிமோட்டோகிராஃபி, எஸ்பெஷலி கிரிக்கெட் அண்ட் கலவரங்களை நல்லாவே வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இதெல்லாமே வந்துட்டு மூவியோட ஒரு பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எதை நோக்கி போகுதுன்ற மாதிரி தெரியாம ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே தான் வந்துட்டு மூவி போயிட்டு இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபரே ஸ்டோரி ரைட்டர்ன்றதுனால எழுதின எல்லாத்தையுமே எடுக்கணும்னு வைக்கணுன்ற மாதிரி நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. படம் ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட ஓடுனாலும் ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு இருந்துச்சுங்க. அதுவும் நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா இங்க வந்துட்டு பட்டுச்சு. ஆல்சோ இதுல வர ஐஸ்வர்யாவோட வாய்ஸ் ஓவர்ஸ் எல்லாமும் இருக்கு. என்ன நடந்துச்சு, எதை நோக்கி படம் போகுதுன்னு ஒரு கிளாரிட்டி இல்லாம கன்ஃபியூஷன்லயே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, அவனுக்கு மட்டும் அப்படி பண்ணாம இருந்திருந்தா நம்மளாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், மொய்தீன் பாய் அவ்வளவுதான் விடவே மாட்டார்னு இப்படி வாயிலேயே வட சுட்டு நிறைய பில்டப்பை வந்து அடிக்கிட்டாங்க. இதுல ரஜினி இருக்காருன்றதுனால கவர்மெண்ட் டெக்ஸ்டைல் பேக்ட்ராப்ல பிளாஷ்பேக் நம்பர் 1 இன்ட்ரோ ஃபைட், அதை சார்ந்து ஒரு வில்லன், அவருக்கும் லிவிங்ஸ்டனுக்கு நட்பை போதிக்க பிளாஷ்பேக் நம்பர் 2, லிவிங்ஸ்டன் ஒய்ஃபுக்கும் ரஜினிக்கும் பிளாஷ்பேக் நம்பர் 3, விஷ்ணு விஷால் அண்ட் விக்ராந்துக்கு ஒரு பிளாஷ்பேக் நம்பர் 4. இதுல தேரை இழுத்துட்டு போற விவேக் பிரசனாவோட ஜென்ரிக்கான ஒரு பொலிட்டிக்கல் ஆதாயம், அவருக்கு இன்னுமே டைட்டான ஒரு ஸ்லாப் கட்சதா கூட நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்கா ஃபீல் ஆகி இருந்திருப்பேன். விளக்க தேய்ச்சா வர ஜீனி மாதிரி சம்மந்தமே இல்லாம அவர் மனைவியா தனியா கதாபாத்திரம் எங்கிருந்து வந்தாங்கன்னே சொல்லிட்டு தெரியல. ஆல்சோ இந்த படத்துக்கும் ஹீரோயினுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அவங்களுக்காக ஒரு பாடல வர தேவையில்லாம வச்சுட்டாங்க. கபில் தேவ் வராரு, ரொம்பவே அண்டர்வெல்மிங்கா எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் அசால்ட்டா ரஜினிகாந்த்லாம் ஃபோன் பண்ணி அவர் பேசுறதுலாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி படமா பார்க்குறப்போ எக்ஸாஜரேட்டா வந்து ஃபீல் ஆச்சு. இதுல முன்பகுதியில் நடந்த நிறைய விஷயங்களை லேட்டர் ஆஃப்ல வர ஃபிளாஷ் கட்ஸ்லாம் போய் நிறைய அண்டர்லைன் பண்ணிட்டாங்க. இப்படி இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாலே நிறைய டைம்ன்றது சேவ் ஆகி படம் கொஞ்சம் கிறிஸ்பரா இருந்திருக்கும். பெரிய பாய் ஆகிய ஏர் ரஹ்மான், தேர் திருவிழா மற்றும் ஜலாலி 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 ஜலால்னு வரக்கூடிய அந்த 4 லைனை தவிர படத்துக்குன்னு பெருசா எதுவுமே பண்ணலைங்க. ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட். பையன் மேல கீரல் போட்டாலே கையை உடைக்கிற தலைவர், கீரல் பொரியல் ஆட்டம் ப்ரீ கிளைமாக்ஸ் ஃபைட்ல போட்டு வச்சிருக்காங்க. வில்லன்ட்ட போய் அவர் கையும் கிழிச்சு தன் கையும் பெண்ணால குத்தி கிழிச்சிட்டு இதுல எதுவும் ரத்தம்னு
புரியுன்னு மன்னிச்சு விடுறதெல்லாம் கிரிஞ்சா இருந்துச்சு. ஒரே ஒரு ஊர், அதோட ஒரு தேர் திருவிழா, 2 ரிலிஜனை சேர்ந்த ஃபேமிலி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிரிக்கெட்டை டூலா வச்சு பாலிடிக்ஸ் பண்ணி கலவரம் உண்டாகுதுன்னு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு மாதிரி ஃபோக்கஸ்டா பேக்கேஜ் பண்ணியிருந்தாலே படம் கொடுக்க வேண்டிய இம்பாக்டை செம்ம ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்கும். இப்போ எல்லாமே அளவுக்கு மீறி இருக்கு. ஆனா படத்துல அவங்களுக்குள்ள ஏற்படுற எமோஷன் நமக்கு ஒரு 2-3 இடம் தாண்டி பெருசா ரெசனேட் வந்துட்டு ஆகல. நிறைய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கதைங்க, பிளாக் பஸ்டரா கூட ஆகி இருந்திருக்கலாம். பட் சாட்லி ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவியா மட்டுமே இப்போ வந்து போயிருக்கு. ஆல்சோ கான்ட்ரவர்சியலான ஒரு டாபிக் தான். நார்த்ல கரண்ட்லி இப்போ வந்து ரெலவெண்டா இருக்கு. பட் பீரியாடிக் பேக்ட்ராப்ல சவுத் நடக்கிற மாதிரி தான் வந்துட்டு காட்டுறாங்க. இப்போ அந்த அளவுக்கு இங்க இன்டென்சிட்டி இல்லைனாலும் இருதரப்பு பீப்புளை ஹர்ட் பண்ணாம அவங்கள போர்ட்ரே பண்ணி சென்சிபிளா போல்டா எடுத்ததுக்காகவே இயக்குனர் ஐஸ்வர்யாவுக்கு வந்துட்டு பாராட்டுக்கள். ஸோ தட்ஸ் இட் நண்பா. தேங்க்யூ.